ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல் ட்ராவில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து எப்படி கோரல் ட்ராவில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் டூலுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சா இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பெருசாக்கிப்போம். பெருசாக்கிட்டு நல்லா கொஞ்சம் போல்டாக்கிப்போம். இது வந்து ஒரு திகில் விட்டுருக்க அந்த மாதிரி போட்டிருக்கோமா, அப்போ இதை வந்துட்டு அதுக்கேற்ற இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டா இங்கே என்வலப் டூல் இருக்குது, அந்த என்வலப் டூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் பயமுத்துற மாதிரி இருக்கிறதுக்காண்டி இதை கொஞ்சம் இந்த மாதிரி வச்சாச்சா. வச்சுட்டு இப்போ இதிலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே கவுண்டர் டூல் இருக்குது, அந்த கவுண்டர் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து வெளியில் இந்த மாதிரி ஒன்று வெளில இட்டுருங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 2.1 போதும். இப்போ இது கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணி ஆப்ஜெக்ட்டுனுக்கா இதில் போய்ட்டு பிரேக் கவுண்டர் பாட்டுனுக்கா அதை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நம்மளுக்கு இப்போ இது எல்லாமே தனியாக வந்துடும். இதை இப்போ கண்ட்ரோல் இசட்டுன்னு கொடுத்துட்டு அதிலே வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்குல்ல, அந்த பின்னாடி இருக்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ரெட் கலரில் கொடுத்துப்போம். ரெட் கலரில் கொடுத்துக்கிட்டு இந்த எஃபெக்ட் இருக்குல்ல அதில் போயிருங்க. போயிட்டு இங்கே போனால் டிசார்ட்டுனுக்கா அந்த டிசார்ட் போயிருங்க. டிசார்ட் போனால் இங்கே வெட் பெயிண்ட்டுனுக்கா அந்த வெட் பெயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருதா. இப்போ வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து அந்த எழுத்து இருக்கும். நமக்கு லைட்டாக வேணும்னா லைட்டாக வச்சுக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்காச்சு. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா. இப்போ உள்ளே இருக்குல்ல இந்த ஹரர்னு அதுக்கு வந்துட்டு இந்த இம்போர்ட் போயிருங்க. இம்போர்ட் போயிட்டு நமக்கு வேண்டிய பிக்சர் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு நேர்பை இமேஜ் நம்ம எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டே இங்கே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட்னு சொல்லிவிட்டு இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அதில் கொடுத்துருவோம். இதே இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயாச்சா. இப்போ இதை லைட்டாக கீழே தெரிறது மாதிரி எல்லாத்துக்கும் வர மாதிரி இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு இங்கேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூணுத்துக்குமே வச்சாச்சா. வச்சுட்டு ஃபினிஷின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், இதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த ஹரர் ஸ்டோரிக்குள்ளே இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் வேணுன்னா கொடுத்துக்கலாம். பிளாக் கலரில் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிட்டு F12ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த போல்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி F12 கொடுத்தாச்சா. இப்போ வந்து ஹேர் லைனில் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு ஒன்று வச்சுப்போம். வச்சுக்கிட்டு பிஹைண்ட் ஃபீல்ட் கொடுத்துட்டு ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோ நம்ம கோரல் ட்ராவில் சிம்பிளாக வந்துட்டு அதில் கொடுத்துருக்கிறத வச்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்துட்டு நம்ம பண்ணியாச்சு.